வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில் பரலோகத்தின் நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கமே உன்னையும் பரலோகத்தில் சேர்க்கும்படியாகத்தான். அவர் தம்முடைய விண்ணுலக மேன்மையெல்லாம் விட்டு மண்ணுலகில மனிதனாக வந்ததன் நோக்கமே மனுஷகுமார்களான நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாகத்தான். நமக்காக உலகத்தில் வந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை எந்த குறைவும் கரையும் இல்லாதவர்களாய் நிறுத்தும்படி நமக்காக பாடுகளை ஏற்றார். அந்த இயேசுவை உன் உள்ளத்திலே நீ ஏற்றுக்கொள்வாயானால் அவர் உனக்குள்ளே வந்து உன்னை நல்வழி நடத்தி இறுதியிலே அந்த நித்திய வாழ்க்கையான பரலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பார். இன்றைக்கு அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாள் இயேசு வரும்போது அவரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஆகவே உன்னில் அன்பு கூர்ந்த அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்வாயானால் உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள். இன்றைக்கே இரட்சண்ய நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆதார வசனம்: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:12.